உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது நான் எவ்வளவுதான் கடினமாக முயற்சி செய்தாலும் எதுவும் என் கட்டுப்பாட்டில் இல்லை என்ற உணர்வு ஏற்பட்டிருக்கிறதா? ஒரு உறவை காப்பாற்ற, வேலையில ஜெயிக்க, அல்லது உங்க எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டு இரவெல்லாம் தூங்காம யோசித்து களைத்து போயிருக்கீங்களா? நண்பர்களே, நாம எல்லாவற்றையும் நம் கண்ட்ரோல்ல, கட்டுப்பாட்டிற்குள்ள வைத்திருக்கன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த உலகத்துல நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிறது நம்மளுடைய முயற்சி மட்டும்தான், முடிவு இல்லை. ஆன்மீகத்திலும் உளவியலிலும் மிக உன்னதமான ஒரு நிலை இருக்கிறது. அதற்கு பெயர்தான் சரண் அடைதல், சரண்டர்னு சொல்லுவாங்க. பலரும் நினைப்பது சரணாகதி என்றால் சோம்பேறித்தனமாக இருப்பது அல்லது முயற்சி செய்யாமல் விதியை நொந்து கொள்வதுன்னு. ஆனா அது முற்றிலும் தவறு. சரணாகதி என்றால் போரில் தோற்று ஓடுவது அல்ல, வாழ்க்கையின் ஓட்டத்தோடு இணைந்து நீந்துவது. ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். நீங்கள் விதை முழக்க விரும்புகிறீங்க. மண்ணை தோண்டி விதையை போட்டு தண்ணீர் ஊத்துக்கிறீங்க. இது முயற்சி. ஆனா விதை இப்போதே முளைக்க வேண்டும், இந்த நொடியை செடியாக வேண்டும் என்று நீங்க மண்ணை தோண்டி பார்த்து கொண்டே இருந்தா என்ன ஆகும்? அந்த விதை அழுகிவிடும். மண்ணிற்குள் விதை போன பிறகு இயற்கை அதை வளர்க்கும் என்று நீங்க அமைதியாக காத்திருக்கிறீர்களே, அதுதான் சரணடைதல். நம்ம கடமையை விட்டு பலன்கள்ல அல்லது முடிவுல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணும்போது எதிர்பார்ப்புகள் உருவாகுது. அதனால இதுதான் வேணும்னு இந்த மானங்கெட்ட மனசு ஒத்த கால்ல நிக்குது. அப்புறம் என்ன, அதே மாதிரி நடக்காம போனா வலியும் வேதனையும் தான். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இதே மாதிரி இருக்கணுமா, இல்ல இதை எப்படி பெட்டரா கையாளணும்னு அந்த ரகசியம் தெரிஞ்சுக்கணுமா? முதல்ல உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்க ஒரு குட்டி டெஸ்ட் செய்து பார்க்கலாம். இப்போ நான் 3 கேள்விகள் கேட்க போறேன். நேர்மையா பதில் சொல்லுமே. முதலாவது கேள்வி, நீங்க ஒரு முக்கியமான வேலைக்கு வெளியே போறீங்க. ஆனா பயங்கரமான டிராஃபிக். ஒருத்தவங்க உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு வேற போறாங்க. உங்களுக்கு லேட் ஆக போகுதுன்னு நல்லாவே தெரியுது. அந்த நிமிஷத்துல உங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஆப்ஷன் ஏ, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் இவ்ளோ டிராஃபிக், யாரா அது என்ன முந்துட்டு போறா அப்படின்னு ஸ்டியரிங்கை தட்டி ஆன் அடிச்சு டென்ஷன் ஆவீங்களா? இல்ல ஆப்ஷன் பி, சரி டிராஃபிக்ல மாட்டியாச்சு, இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு போல, டென்ஷன் ஆகி டிராஃபிக் குறைய போறதுன்னு அவருக்கு எதுவும் ஃபாஸ்டா போக தேவை இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரிலாக்ஸ் ஆயிடுவீங்களா? சரி, இப்போ இன்னொரு கேள்வி. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு விஷயம், அது ஒரு லவ்வாக, வேலையாக, இல்ல பொருளாக இருக்கலாம். உங்க முழு உழைப்பையும் போடுறீங்க, ஆனா அது உங்களுக்கு கிடைக்கல, கை நழுவி போயிடுச்சு. அப்போ உங்க ரியாக்ஷன் என்ன? ஆப்ஷன் ஏ, என் லைஃபே போச்சு அப்படின்னு பல நாட்கள் அழுது டிப்ரெஷன் ஆகி ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு என்ன நினைப்பீங்களா? ஆப்ஷன் பி, மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா இது எனக்கு உரியதில்லை போல, என்னால முடிஞ்சது செய்த, முடிவு என் கையில இல்லை, மேபி இதை விட பெட்டரா ஏதோ எனக்கு காத்துட்டு கூட இருக்கலாம் அப்படின்னு நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு அதை ஏத்துக்குவீங்களா? இப்போ உங்களுக்கே உங்களை பத்தி ஒரு நல்ல புரிதல் கிடைச்சிருக்கலாம். உங்க பதில் பெரும்பாலும் ஆப்ஷன் பி இருந்தா வாழ்த்துக்கள். நீங்க ஆல்ரெடி ஒரு தெளிவான சரணாகதி நிலையில தான் வாழ்றீங்க. வாழ்க்கைய அதன் போக்கிலேயே ஏத்துக்க பழகிட்டீங்க. ஒருவேளை உங்க பதில் பெரும்பாலும் ஆப்ஷன் ஏ வந்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. நீங்க இப்ப வாழ்க்கைய ஒரு புது கோணத்துல பார்க்க கத்துக்கிற ஒரு அழகான ஜேர்னில இருக்கீங்க. சரி, நாம் ஏன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த நினைக்கிறோம்? காரணம் பயம் மற்றும் ஈகோ, அகந்தை. நான் நினைத்தபடிதான் என் வாழ்க்கை நடக்க வேண்டும், என் கணவர், என் மனைவி, என் பிள்ளைகள், என் தொழில், என் லவர் எல்லாமே நான் சொல்வது போலத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கும்போதுதான் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், பதற்றம், காயம் இல்லனா கோபம் உருவாகிறது. நான் நினைச்சபடிதான் நடக்கணும்னு ஈகோவாலேயோ இல்ல அப்படி நடந்துடவே கூடாதுன்னு பயத்தாலேயோ, ரீசன் என்னவா இருந்தானோ எதிர்பார்ப்பினால் கண்ட்ரோல் பண்ண நினைப்பது என்பது ஒரு கயிற்றை இறுக்கமாக பிடிப்பதற்கு சமம். நீங்க எவ்வளோ இறுக்கமாக பிடிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாக உங்க கைகள் காயப்படும். அந்த கயிற்றை லேசாக தளர்த்தி பாருங்கள், வலி மறைந்துவிடும். வாழ்க்கையும் அப்படிதான். சரணாகதியில ஒரு ஆழமான உண்மை இருக்குது. எப்போது நீங்க எல்லாம் என் கைக்குள் இருக்க வேண்டும்னு நினைக்கிறீங்களோ, அப்போ நீங்க பிரபஞ்சத்தின் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை, இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸை அடைத்து விடுவீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய கதவை திறக்க காத்திருக்கும், ஆனால் நீங்கள் ஒரு சிறிய உடைந்த ஜன்னலையே பிடித்துக்கொண்டு அழுது கொண்டிருப்பீங்க. இந்த சரணாகதி தத்துவத்தை தான் உலகெங்கிலும் உள்ள ஞானிகள் வெவ்வேறு மொழிகளில் போதித்தாங்க. இது பல வருஷங்களுக்கு முன்னாடியே நமக்கு போதிக்கப்பட்ட ஒரு ஞான பொக்கிஷம். நம்ம தான் அதை கடைபிடிக்க தவறிட்டோம். உதாரணத்திற்கு திருக்குறள்ல திருவள்ளுவர் ஊழ் அதிகாரத்துல தெளிவாக சொல்லியிருக்கிறார்,
பரியனும் ஆகாவாம் பாலல்ல உய்த்துச் சொறியினும் போகாதம. அதாவது உங்களுக்கு என்று அமையாத ஒரு விஷயத்தை, அது ஒரு வேலையாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், அல்லது வாய்ப்பாக இருக்கலாம், நீங்கள் தலைகீழாக நின்று எவ்வளவுதான் போராடி பாதுகாக்க நினைத்தாலும் அது உங்களிடம் நிலைக்காது, கை நழுவிப் போய்விடும். அதேபோல உங்களுக்கு என்று வரவேண்டிய ஒன்று நீங்கள் அதை வேண்டாம் என்று தள்ளி வைத்தாலும் ஏதாவது ஒரு வழியில் உங்களை தேடி வந்தே தீரும். மகாபாரத போர்க்களத்துல அர்ஜுனன் குழம்பி கை கால்கள் நடுங்கி போர் செய்ய முடியாம வில்லை கீழே போட்டபோது கிருஷ்ணர் போதித்த பகவத்கீதை சொல்லுது, கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன. அதாவது உனக்கு செயல் செய்ய மட்டுமே அதிகாரம் உண்டு, அதன் பலன்களில் ஒருபோதும் இல்லை. அதாவது செய்யும் வேலையில மட்டுமே உங்க முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். முடிவை பற்றிய கவலையோ பலனை எதிர்பார்த்தோ செயல்படக்கூடாது. அர்ஜுனன் முடிவை விடுத்து கடமையில முழுமையாகச் சரணடைந்த பிறகுதான் அவரால் அந்த பெரு யுத்தத்தை வெல்ல முடிந்தது. விஷயம் மிகவும் எளிதானது. உங்கள் ஈகோ, அகந்தையை முன்னிறுத்தி இயற்கையோடு போராடுவதை நிறுத்திவிட்டு பிரபஞ்சத்தின் பேரொழுங்கிற்கு உங்களை முழுமையாக ஒப்புக்கொடுங்க. அப்போது வாழ்க்கை ஒரு பாரமாக தெரியாது, அது ஒரு அழகிய விளையாட்டாக மாறும். அப்போ முன்பு கேட்ட கேள்விகளுக்கு எப்படி இனி ரியாக்ட் பண்ணுவீங்க? நதியை எதிர்த்து நீந்தும் வரைதான் போராட்டம், வலி, சோர்வு. நதியை நம்பி அதோடு இணைந்து மிதக்கத் தொடங்கிவிட்டால் அந்த பயணமே பேரானந்தமாக மாறிவிடும். உங்களுக்குள் ஒரு மாபெரும் அமைதி பிறப்பதை உங்களால் உணர முடியும். இந்த வீடியோ உங்கள் மனதில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் பேரன்பு உங்களை வழிநடத்தட்டும். நன்றி.